அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்சலீன் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அமல்களில் ஆர்வம் கொள்வோம் என்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை ஞாபகம் ஊட்டுவதுதான் இன்றைய உரையின் நோக்கம். ஏனென்றால் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்கின்றான், ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நீங்கள் ஞாபகமூட்டுங்கள். நபியை பார்த்து அல்லாஹ் தாலா சொல்கிறான், மக்களுக்கு நீங்கள் ஞாபகமூட்டுங்கள். ஏனால் ஞாபகம் ஊட்டுதல் முஃமின்களுக்கு பிரயோஜனம் அளிக்கலாம், அவர்களுக்கு என்ன செய்யலாம், அது பிரயோஜனத்தை அளிக்கலாம் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்கின்றான். அப்போ ஞாபகம் ஊட்டுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமையாகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் நல்ல விஷயங்களை ஆர்வம் ஊட்டுவது, அதே மாதிரி ஞாபகம் ஊட்டுவது, இதெல்லாம் கட்டாயம் ஒரு முஸ்லீமுக்கும் இருக்க வேண்டிய பண்புகளில் உண்டு. ஏன்னா சில நேரங்களில் அவர் மறந்திருப்பார், அல்லது அவருக்கு இன்று லைலத்துல் கத்ருடைய ஒற்றை இரவன் அவருக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ நாங்கள் ஞாபகம் ஊட்டும் பொழுது இன்றைக்கு ஒற்றைப்படியுடைய இரவன்னா நம்ம அப்போ இன்றைக்கு குர்ஆன் ஓதணும் தொழணும் என்று அவருக்கு என்ன செய்யும், கொஞ்சம் ஆர்வம் வரும். இப்போ ஞாபகம் ஊட்டுவது மிகச்சிறந்தது. அந்த அடிப்படையில் அல்லாவின் அருளினால் நாங்கள் ரமதானில் கடைசி பகுதிக்கு நாங்கள் என்ன செய்தோம், அல்லாவின் அருளில் நுழைந்தோம். அதுக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா எல்லோருக்கும் என்ன செய்ய தந்திருக்கின்றான். இந்த பாக்கியத்தை கிடைத்து நம்ம வழங்கிய அல்லாவுக்கு நாங்கள் முதல்ல நன்றி செலுத்திவிட்டு, எங்களுக்கு கிடைத்த இந்த முக்கியமான இந்த கடைசி நாட்களில் அல்லாவுக்கு நாங்கள் பொருத்தமான முறையில் எங்களுடைய அமல்களை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தாலா ஒருவருக்கு நியமத்துக்களை வழங்கினான், ஏதாவது ஒரு நிம்மத்தை வழங்கினான். பபிமா ரஹ்மத்தி மின் அல்லாஹ், அதாவது அல்லாஹு தாலா ஒருத்தருக்கு ஒரு நியமத்தை வழங்கினால் நிச்சயமாக அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்கின்றான். அப்போ எங்களுக்கு எந்த நியமத்து கிடைச்சாலும் நாங்கள் இது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது என்று நாங்கள் என்ன செய்யும், அல்லாஹுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். எங்களுக்கு அல்லாஹு தாலா ரமதானுடைய 20 நோன்புகளை நோக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து 21வது நோன்பையும் கொடுத்து இப்போ நாங்கள் 22வது நோன்புக்குள் என்ன செய்ய வந்திருக்கின்றோம். அப்போ அல்லாஹு தாலா இதெல்லாம் எங்களுக்கு செய்த நியமத்தா இல்லையா, அருளா இல்லையா? அப்போ அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான், ஏதாவது உங்களுக்கு ஒரு நியமத்துக்கு வந்தால் கிடைத்தால் அது அல்லாஹ்விடமிருந்து வந்தது தான் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். அப்போ அதுக்கு நாங்கள் முதல்ல நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும். ஒன்று. அடுத்தது, நாங்கள் ஒவ்வொருவரும் என்ன நினைக்க வேண்டும் என்றால், இது என்னுடைய கடைசி ரமதான் என்று நாங்கள் நினைக்க வேண்டும். கடைசி ரமதானாக இருக்கலாம் என்று சொல்லி நாங்கள் நினைத்து என்ன செய்வோம் என்றால் ஆர்வத்துடன் நாங்கள் அமல்களிலே ஈடுபட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுலே கால் வீங்கும் அளவுக்கு அவர்கள் என்ன செய்வார்கள், வணங்குவார்கள். இரவு நேரத்தில் நின்று வணங்குவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூட இதை பார்த்து அவருக்கு ஒரு கவலை, அல்லாஹ்வுடைய தூதர், அவர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், அப்படி இருந்தும் இவர் கால் வீங்குற அளவுக்கெல்லாம் நின்று வணங்குறாரே என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அவரிடத்துல ரசூலா இடத்துல கேட்ட நேரத்தில் ரசூலா என்ன சொன்னார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா, நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுத்தார்கள். இப்போ நாங்கள் நினைக்கக்கூடாது, நான் ஒரு தவறும் செய்வதில்லை, நான் நல்ல சரியாக தான் இருக்கிறேன், அதனால் நாம் பெரிய அளவில் அமல் செய்ய அவசியம் இல்லை என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. முதல்ல நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம், நாங்கள் செய்யக்கூடிய இந்த அமல்கள் நல்ல அமல்கள் இருக்கின்றனவே, இது அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி செலுத்துவதும் என்று நாங்கள் நினைக்க வேண்டும். எங்களுக்கு அல்லாஹ் தாலா என்ன செய்யணும், அழகான முறையில் எங்களை படைத்து அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றான், பேச்சாற்றலை கொடுத்திருக்கின்றான், கண்ணிலே பார்வையை கொடுத்திருக்கின்றான். அப்போ இவைகளுக்கு ஒரு நன்றி செலுத்த வேண்டாமா? அல்லாஹு தாலா எங்களுக்கு அழகான முறையில் நடந்து செல்வதற்கு 2 கால்களை கொடுத்திருக்கின்றான். அந்த காலில் எந்த ஒரு ஊனம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் அந்த கொடுத்தானே அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த கால் 2ஐயும் ஊனம் இல்லாமல், அப்போ அதுக்கு ஒரு நன்றி செலுத்த வேண்டாமா? அப்போ நாங்கள் அமல் செய்யும் பொழுது நாங்கள் நினைக்கணும், பள்ளிக்கு நடந்து போகும் பொழுதோ அல்லது இரவுலே நீண்ட நேரம் நின்று நாங்கள் வணங்கும் பொழுது நினைக்கணும் என்றால், நாங்கள் எங்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த இந்த 2 கால்களுக்கும் ஒரு நன்றி உணர்வுடன் நான் இருக்க வேண்டுமே என்ற அந்த நன்றி உணர்வோடு நாங்கள் என்ன செய்ய வேண்டாம், வணக்கத்தில் ஈடுபட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹ்வை என்ன செய்திருக்கிறார்கள், இவ்வளவு ஆர்வத்துடன் வணக்கத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் உங்களுக்கு தெரியும், கடைசி பகுதி ரமலானுடைய கடைசி 10 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐகத அஹ்லஹு, குடும்பத்தாரை எழுப்பி விடுவார், அஹ்யா லைலஹு, இரவை என்ன செய்வார், முழுமையாக இரவிலே வணக்கத்திலே ஈடுபடுவார்.
இரவுலே உறக்கம் கிடையாது, தூக்கம் கிடையாது, இரவு முழுவதும் வணக்கத்திலே ஈடுபடுவார். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இப்படி ஆர்வம் இருக்கும் பொழுது, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், சொர்க்கத்து கண்டு நிச்சயிக்கப்பட்டவர், முதல்ல சொர்க்கம் நுழையக்கூடியவர், இப்படியெல்லாம் அந்தஸ்து, உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டவர், இப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா இவருடைய அந்தஸ்துக்களையும் இவருடைய குணங்களையும் உயர்த்தி வைத்திருக்கின்றான். சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர், எந்த சந்தேகமும் கிடையாது அதுல. அப்படி இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வத்துடன் வணக்கத்தில் ஈடுபட்டால், அப்ப எங்களை போன்றவர்கள் எவ்வளவு நாங்கள் ஆர்வத்துடன் வணக்கத்தில் ஈடுபட வேண்டும், அல்லாஹ்வுக்கு நிறைய நன்றி செலுத்த வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் கிடையாது, சஹாபாக்களும் என்ன செய்தார், ரொம்ப ஆர்வத்துடன் என்ன செய்தார், வணக்கத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களுடைய நோக்கமே வணக்கமாகத்தான் இருந்தது. உங்களுக்கு தெரியும், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு வணக்கத்திலே ஆர்வம் உள்ளவராக இருந்தார் என்றால், ஒவ்வொரு நாளும் நோன்பு வைப்பார். அது போன்று இரவுலே நின்று வணங்குவார். ஒரு இரவிலே குர்ஆன் என்ன செய்ய ஓதி முடிப்பார். அப்ப எவ்வளவு ஆர்வம்னு பாருங்க. சரி, அவரு திருமணம் முடிக்காதவராக இருந்தா கூட சொல்லலாம், அவருக்கு ஒரு மனைவி கிடையாது, பிள்ளைகள் கிடையாது என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் அவர் திருமணம் முடித்ததற்கு பின்னாலும் என்ன செய்வார், இரவுலே நின்று வணங்குவார், ஒரு இரவுலே குர்ஆனை ஓதி முடிப்பார், பகல் நேரத்தில் அதாவது காலையிலே நோம்பிருப்பார். இப்படி ஆர்வத்துடன் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈடுபட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைத்தவுடன் ரசூல் என்ன சொன்னார்கள், இந்த அளவுக்கெல்லாம் நாங்கள் வணக்கத்தில் ஈடுபடக்கூடாது, அதாவது டெய்லி நோன்பு வைக்கக்கூடாது, அதே போன்று இரவு முழுவதும் என்ன செய்யக்கூடாது, நின்று வணங்கக்கூடாது, அதே போன்று ஒரு இரவுலே குர்ஆனை எல்லாம் ஓதி முடிக்க கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அறிவுரை சொன்னார்கள். அவர் என்ன சொன்ன, எவ்வளவு ஆர்வம் அவருடைய மார்க்கத்திலே, இபாதத்திலே எவ்வளவு அவர் ஆர்வம் உள்ளவர் என்று யோசிச்சு பாருங்க. ரசூல் அப்படி சொல்லியும் கூட, யார் ரசூல்லா, நான் நல்ல உடம்புலே சக்தி உள்ளவனாக இருக்கின்றேன், எனக்கு யார் ரசூல்லா ஒவ்வொரு நாளும் நோன்பு நோக்கக்கூடிய சக்தி இருக்கின்றது. ரசூல் என்ன சொன்னால, மாதத்துல 3 நோன்பு வைத்தால் போதும் என்று சொன்னார். அவர் சொன்னார், யார் ரசூலா, இல்ல என்னோட உடம்புல சக்தி இருக்கின்றது என்று சொன்னார். ரசூல் அப்ப சொன்னார், என்ன வாரத்துல 2 பிடிங்க. அப்படி சொல்லியும் அவர் கேட்கவில்லை. அப்ப ரசூலா சொன்னார், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிக்குமாறு அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு அவருடைய ஆர்வம் பாருங்கள். இவ்வளவு வணக்கத்திலே ரசூல்லா கூட சொல்கின்றார், நீங்கள் மாதத்துல 3 நோன்பல் வைத்தாலே போதுமானது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைங்க என்று சொல்லியும் அவர் சொல்ல, இல்லை அரசுல என்னோட உடம்புலே சக்தி இருக்கின்றது என்று சொல்லி அவ்வளவு அவருடைய ஆர்வத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னாடி அவர் வெளிப்படுத்துகின்றார். பண்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாங்களும் எங்களுக்கு இந்த அளவுக்கு எங்களால் முடியாவிட்டாலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், குறைந்தது கடைசி 10 முழுமையா கூட எங்களுக்கு வணக்கத்திலே ஈடுபட முடியாவிட்டாலும் ஒற்றைப்படை இரவுகளையாவது தேர்வு செய்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்டா, வணக்கத்திலே ஈடுபட வேண்டும். உதாரணத்துக்கு 21வது நோன்பு வெளிநாட்டை பொறுத்த, அதாவது சவுதியை பொறுத்தவரை 21வது நோன்பு தாண்டி விட்டது. அப்ப 21வது நோன்பு ஒற்றைப்படையுடைய இரவு, 23, 25, 27, 29 இந்த குறைந்த இந்த ஒற்றைப்படை இரவுகளையாவது தேர்வு செய்து என்ன செய்யலாம்டா, இரவு முழுவதும் வணக்கத்திலே ஈடுபடலாம். முடியுமா, முடியாதா? முடியும். மனசு வச்சால் என்ன செய்ய, கண்டிப்பா முடியும். அதனால் என்ன செய்யும் என்றால், ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், 1000 மாதங்களை விட சிறந்த அந்த இரவு, லைலத்துல் கத்ருடைய அந்த இரவு கடைசி 10 ஒற்றை நாட்கள்ல இருக்கின்றது. சரி, சிலர் நினைக்கலாம் 21 தாண்டி விட்டது, சில நேரம் 21லே லைலத்துல் கத்ர் இருந்திருக்கலாம். அப்ப நம்ம 23, 25, 27, 29 எல்லாம் நம்ம வணக்கம் செய்ததுல எங்களுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு அடைந்து கொள்ள முடியாமல் போகும், எங்களுக்கு கிடைக்காது என்றெல்லாம் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் சரி, 21வது நோன்புல ஒற்றைப்படையில லைலத்துல் கத்ர் இருந்திருக்கலாம், அல்லாஹு அலம், எங்களுக்கு தெரியாது. சரி, எங்களுக்கு தெரியாது. இப்ப நாங்க 23 என்ன செய்ய மாட்டோம், முயற்சி எடுத்து அதிலே முழுமையாக இரவை நாங்கள் என்ன செய்யணும், வணக்கத்திலே ஈடுபடுத்த வேண்டும், வணக்கத்திலே ஈடுபட வேண்டும். சரி, நாங்கள் லைலத்துல் கத்ர் இரவு இல்லாவிட்டால் கூட 23 நாங்கள் செய்த அமல்கள், அந்த குர்ஆன் ஓதினது, தொழுதது, விக்ர் செய்தது, இவைகள் வீணா போகுமான்னு கேட்டால் ஒரு நாளும் வீணா போகாது. அல்லாஹ் தஆலா உங்கள் அனைத்துக்கும் நன்மையை எழுதியிருப்பான்.
நீங்கள் தொழுத தொழுகைக்கு செய்த திக்ர்களுக்கு, அதே போன்று ஓதின குர்ஆன், இவைகள் அனைத்துக்கும் அல்லாஹு தாலா என்ன செய்த நன்மைகளை எழுதியிருப்பான். லைலத்துல் கத்ர் இரவு இல்லாவிட்டா கூட அந்த நன்மைகள் கிடைக்குமா? இல்லை, நன்மைகள் ஒரு நாளும் அழியாது, வீணா போது. நாங்கள் எந்த கவலையோ அச்சமோ பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹு தாலா சொல்றான், முஃமின்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய செய்த அமல்களுக்கு அல்லாஹு தாலா வீணாக்குவானா, அல்லாஹு தாலா அதை பால்படுத்துவானா என்று அவர்கள் அச்சப்பட மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள். எல்லாம் மறுமையில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தாலா எங்களுக்கு என்ன செய்வான், எங்களுக்கு அந்த பட்டோலையை எங்களுடைய கையிலே கொடுத்துடுவான். அந்த நேரத்தில் நாங்கள் செய்த அமல்களை பார்த்து கொள்ளலாம். அடுத்து அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அடுத்து நாங்கள் என்ன செய்வோம் என்றால், குறிப்பாக இந்த இரவு தொழுகையிலே நாங்கள் என்ன செய்ய ஆர்வம் காட்ட வேண்டும். பெரும்பாலானவர்கள் என்ன செய்கின்றார்கள், இரவு தொழுகையை தொழுவதிலே கொஞ்சம் என்ன செய்ய அவர்கள் பின்வாங்குகின்றார்கள். அந்த விஷயத்திலே கடுமையாக அலட்சிய போக்குடன் இருக்கின்றார்கள். நோன்பு வைக்கின்றார்கள், ஆனால் சில கடுமையான தொழுகை. ஆனால் இரவு தொழுகை என்பது அவர்களிடத்திலே பெரும்பாலும் அந்த ஆர்வம் ஆசை எல்லாம் அவருடைய உள்ளத்திலே கிடையாது. ஆனால் ஒருவர் இரவு தொழுகையுடைய அந்த அவருடைய கிடைக்கக்கூடிய நன்மைகளை, அதனால் கிடைக்கக்கூடிய மன ஆறுதலை, மன நிம்மதியை ஒருவர் புரிந்தால், விளங்கினால், கண்டிப்பா அந்த தொழுகையை அவர் விடவே மாட்டார். தொடர்ந்து அந்த தொழுகையை தொழுவார். ஏனென்றால் அந்த தொழுகையை தொழுது பாருங்கள், இறையச்சத்துடன் தொழுது பாருங்கள், உங்களுடைய உள்ளத்துக்கு ரொம்ப ஒரு அமைதி, ஒரு நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கும். உங்களோட உடம்புல உள்ள நோய்கள் தீர்வதற்கு ஒரு காரணமாக அந்த இரவு தொழுகை உங்களுக்கு அமைந்துவிடும். அதே போன்று உங்களுடைய உள்ளம் பரிசுத்தம் அடையும், உங்களுடைய முகங்களில் ஒரு ஒளி பிரகாசம் ஏற்படும். அந்த தொழுகையை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. ரமலான்ல மாத்திரம் எப்பொழுது விடக்கூடாது. அந்த தொழுகையில் நாங்கள் ஆர்வம் காட்ட, அதுதான் முக்கியமானது. தொழுகையிலே ஆர்வத்துடன் நீங்கள் என்ன செய்யுங்க, ஈடுபடுங்கள். குறிப்பாக இந்த ஒற்றைப்படை இரவுகளை தேர்வு செய்து ஆர்வத்துடன் என்ன செய்யுங்கள், வணக்கத்திலே ஈடுபடுங்கள். நிறைய குர்ஆன்களை எடுத்து ஓதுங்கள், திக்ரு செய்யுங்கள். ஒவ்வொரு திக்ரா என்ன செய்யுங்கள், நன்மை எந்தெந்த திக்ர்கள் எல்லாம் எந்தெந்த திக்ருக்கு எந்தெந்த நன்மை சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த திக்ர்கள் அனைத்தையும் என்ன செய்யுங்கள், அந்த இரவுலேயே ஓதி முடிக்கலாம். உங்களுக்கு சில நினைக்கலாம், இப்ப நான் இரவு தொழுது விட்டேன், குர்ஆனையும் ஓதிவிட்டேன், என்ன செய்வது என்று கேட்டால், நிறைய அமல்கள் இருக்கின்றன. துவா, பிரார்த்தனை, அறமந்தியால ஒதுக்கி துவா செய்யலாம். உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு நிறைய துவா செய்யலாம். அதே போன்று பாவம் மன்னிப்பு, செய்த பாவங்களை எல்லாம் நினைத்து வருந்தி அழுது அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கலாம். இது துவாக்கு இருக்கலாம். அதே போன்று திக்ர்கள் உங்களுக்கு தெரியும். சில திக்ர்களுக்கு குறிப்பிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன திக்ருக்கு இன்ன நன்மை இருக்குன்னு சொல்லியிருக்கின்றார்கள். அந்த திக்ர்களை தேர்வு செய்து அந்த திக்ர்களை என்ன செய்யலாம், திக்ர்களை செய்யலாம். உதாரணத்துக்கு சுபஹானல்லாஹ் 100 விடுத்தம், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 விடுத்தம், சுபஹானல்லாஹில் அதீம், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம். அந்த திக்ரை 100 விடுத்தம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த திக்ரை 100 விடுத்தம். இப்படி ஒவ்வொரு திக்ர்களையும் என்ன செய்யலாம் என்றா ஓதி வரலாம். அப்போ உங்களுக்கு அதில் அரமணத்தியால மாஷா அல்லாஹ் அரமந்தியால் உங்களுக்கு அந்த டைம் அதுக்கு போயிடும். இப்படி நீங்க இரவு இப்படித்தான் நீங்க இரவை உயிர்ப்பிக்க வேண்டும். இப்படித்தான் நீங்க அந்த வணக்கத்தில் ஈடுபட வேண்டும். அடுத்து முடியுமானவர்கள் என்ன செய்யலாம்டா, இஅ்திகாஃப் இருக்கலாம். இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் இஅ்திகாஃப் இருக்கலாம். ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம், நான் வேலைக்கு போயிட்டு வந்து பள்ளியில போய் இஅ்திகாஃப் இருக்கலாமான்னு சொல்லி. இரவுல இஅ்திகாஃப் இருப்பது, காலையில வேலைக்கு போகுது. இது இஅ்திகாஃப் கிடையாது. இதுக்கு இஅ்திகாஃப் என்று சொல்ல மாட்டோம். மாறாக இஅ்திகாஃப் என்று சொன்னால் என்ன, நாங்கள் முழுமையாக முழுமையாக அந்த நாள் முழுமையாக இருப்பதற்கு தான் இஅ்திகாஃப் என்று சொல்லுவோம். உலக விஷயங்களில் நாங்கள் ஈடுபடும் பொழுது அது இஅ்திகாஃப், அந்த நியத்து என்ன செய்யும், அந்த நியத்து முறிந்துவிடும். ஆனால் நன்மை கிடைக்கும். அதை மாத்திரம் மறக்கக்கூடாது. என்றால் அப்புறம் சில இஅ்திகாஃபுடைய நன்மை கிடைக்காதனால அப்போ நம்ம பள்ளியில் பேத்தி இபாதத் செய்யல விஷயம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் காலையில் வேலைக்கு போகிற இரவுல என்ன செய்யலாம், பள்ளியில் இபாதத் செய்யும் பொழுது நீங்கள் செய்த அந்த வணக்கம் இபாதத்துக்கு கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நன்மையை வழங்குவானா இல்லையா? நன்மையை வழங்குவான். அந்த நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் அது நாங்கள் உலக விஷயங்கள் அனைத்தையும் நாங்கள் முற்றிலுமாண்டால் மனைவியுடன் தொடர்பு கொள்வது, அதே போன்று வியாபாரத்தில் ஈடுபடுவது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நாங்கள் தவிர்த்து கொண்டு முழுமையாக பள்ளியிலே வந்திருப்பதுக்கு தான் இஅ்திகாஃப் என்று சொல்லுவோம். அப்போ நம்ம முடிந்தவர்கள் என்ன செய்யலாம் என்றால் இஅ்திகாஃப் இருக்கலாம். இஅ்திகாஃப் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அவர்களுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். குறிப்பாக அந்த கடைசி 10 இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு சந்தேகத்துக்கிடமின்றி இஅ்திகாஃப், அதாவது லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கும். காரணம் என்ன? அவர்கள்
பள்ளியில் என்ன செய்வார், 10 நாள் போய் ஏத்திகாஃப் இருப்பார்கள். ஏத்திகாஃப் இருக்கும் பொழுது என்ன செய்வார், இரவுல என்ன ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய இரவுல என்ன தூங்குவார்களா, என்ன ஃபோனை பார்த்துட்டா இருப்பார்கள், மற்றபடி என்ன உலக விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டா இருப்பார்கள்? கிடையாது. அவர்கள் பள்ளிக்கு போனதே என்னது, ஏத்திகாஃபுடைய நியத்துக்கள் போனவர்கள் என்ன செய்வார்கள், கண்டிப்பாக இரவு தொழுகையில் ஈடுபட்டு இருப்பார்கள். அதே போன்று திக்ர்கள் செய்வார்கள், குர்ஆன் எடுத்து ஓதுவார்கள். இந்த நல்லமான காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள். அப்போ கண்டிப்பாக அவர்களுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கிடைக்கும். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, மார்க்கத்திலே என்ன செய்யுங்கள், மார்க்கத்திலே ஆர்வம் கொள்ளுங்கள். மார்க்கத்தை வெறுக்க வேண்டாம், இபாதத்தை விட்டு தூரமாக வேண்டாம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், மார்க்க விஷயங்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வமாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஆர்வத்துடன் நீங்கள் என்ன செய்யுங்கள், மார்க்க விஷயங்களில் ஈடுபடுங்கள், இபாதத்தில் ஈடுபடுங்கள். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன்காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன் என்று சொன்னார்கள். ஈமானன் வஹ்திசாபன் என நன்மை எதிர்பார்த்து ஈமானுடைய, அதாவது வெறுப்பில்லாமல், அதாவது இது அல்லாஹு தாலா எனக்கு சுன்னத்தாக்கிய ஒரு காரியம் என்று சொல்லி ஈமானுடன், வெறுப்பில்லாமல் ஈமானுடன், அதை நன்மை எதிர்பார்த்து, இதன் நான் செய்வதன் மூலம் அல்லாஹ் எனக்கு இதுக்கு மூலம் நன்மை வழங்குவான், இப்படி எதிர்பார்த்து செய்தால் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் மார்க்கத்தில் என்ன ஆர்வத்துடன் ஈடுபட்டு புனித லைலத்துல் கத்ருடைய இடவே அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.